சிந்தனைக்காக நாம் ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். பகற்காலமாய் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்தின் முதல் நாள்ல கூட நாம் தேவ சமூகத்தில் கடந்து வரும்படியாய் தேவன் நமக்கு கிருபை பாராட்டினதற்காய் அவருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, அவருடைய வார்த்தைகளை படிக்கும்படியாக, அவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கும்படியாக இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் அவர் தெரிந்தெடுத்தது ஒரு பெரிய பாக்கியம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அநேகருக்கு தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். உலகத்துல இயேசு வருவதற்கு முன்பாக பார்க்கும்போது இருளின் அதிகாரத்துல இந்த உலகம் கட்டப்பட்டிருந்தது. அந்த இருளின் அதிகாரத்துக்குள்ளாக இருக்கிற அந்த உலகத்திற்குள்ள மகிமையின் அறிவாகிய சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்து வெளியரங்கமாக்கும்படியாய், அதை பிரசித்தப்படுத்தும்படியாகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் அநேக இடங்களுக்கு போய் தன்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு சீசர்கள் அந்த ஊழியத்தை செய்தார்கள். சீசர்களுக்கு பிற்பாடு இன்று வரை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் விசுவாசிகள், ஊழியர்கள் என்ற பல நிலைமைகளில இந்த ஊழியத்தை நாம் செய்து வருகிறோம். சுவிசேஷத்தை இந்த உலகத்திலே அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த சுவிசேஷம் பகற்காலம் இருக்கும் மட்டும் மாத்திரமே இந்த சுவிசேஷத்தினுடைய கிரியை செயல்பட முடியும். அப்படின்னா இந்த சுவிசேஷம் கிரியை செய்வதற்கு அல்லது இந்த ஊழியம் நடைபெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு தெரியாது, அது தேவனுக்கு தான் தெரியும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பிரசங்கி சொல்லுகிறான், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. இந்த சுவிசேஷம் இந்த உலகம் எல்லாம் பிரசித்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எப்போதும் இருக்கும் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். இதற்கு ஒரு காலத்தை தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். அவர் வரும்போது இந்த சுவிசேஷ வேலை நிறுத்தப்படுகிறது. அதற்கு பிற்பாடு ஒரு சுவிசேஷம் இல்லை, அதற்கு பிற்பாடு ரட்சிப்பு இல்லை, அதற்கு பிற்பாடு ஆத்தும ஆதாயம் இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு பிற்பாடு அடுத்த கட்டமாக நியாய தீர்ப்பு அல்லது தேவனுடைய சமூகத்துல பரலோகத்திலேயா நரகத்திலேயா என்கிற மற்ற காரியங்கள் தான் நடைபெறுமே ஒழிய இந்த சுவிசேஷத்திற்கான காலம் நிறைவடைகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அதை தான் சொல்லுகிறார். அவர் ஊழியத்தை தொடங்கின போது, ஊழியத்தை செய்யும் போது அதை குறித்து பேசுகிறார். மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். பகற்காலமாய் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்ய வேண்டும். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்ய வேண்டும். பகற்காலம் என்பது அனுகூலமான காலம். பகற்காலம் என்பது தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யக்கூடியதான நேரம். அந்த பகற்காலத்தை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அனுகூலமான காலம் இருக்கிற வரைக்கும், அல்லது தேவன் நிர்ணயித்த அல்லது அவருக்கு என்று இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லுகிறார், அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற அந்த காலம் வரைக்கும் பிதாவினுடைய கிரியைகளை அவர் நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது. வாசிக்கலாம் வசனத்தை. யோவான் 6ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இயேசு இந்த பூமியில வந்ததற்கான காரணத்தை அறிவிக்கிறார். என்னுடைய விருப்பப்படி வாழுவதற்கல்ல, என்னுடைய சித்தத்தின்படி செய்வதற்கல்ல, என் பிதா என்னை அனுப்பி இருக்கிறார். அவருடைய சித்தப்படி செய்கிறதற்காகத்தான் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். அதான் இங்க சொல்றாரு, பிதா என்னை அனுப்பினதனுடைய கிரியைகள், பிதாவினுடைய சித்தம் இந்த பூமியில செய்யும்படியாக இயேசு வந்தார். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து அவருக்கு அனுகூலமான காலகட்டம் இருக்கும் பொழுது அவர் தன்னை அனுப்பினவருடைய கிரியை செய்ய வேண்டும். அனுப்பினவர் யார்? பிதா தன்னை அனுப்பி இருக்கிறார். பிதாவினுடைய சித்தத்தை அவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான்.
இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் நிறைவு பெறும்போது அவர் சொல்லுகிறார், அந்த ஊழியத்தை அப்படியே மாற்றி தன்னுடைய சீசர்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுகிறார். அந்த ஊழியத்தினுடைய காரியத்தை சீசர்கள் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? சீசர்களாகி நம்ம எல்லாருமே சீசர்கள், நமக்காக அவரை விட்டு கொடுக்கிறார். என்ன நடக்கிறது? அவர் போகிறார், பிதாவினுடைய கிரியைகளை அவர் செய்து முடித்து அவருடைய அந்த காலகட்டம் முடிந்து அடுத்தது சீசர்களுக்கு அவரை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளாய் அது கடந்து போகிறது. அதான் அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை அவனும் செய்வான். அவர் என்ன கிரியை செய்தார்? பிதாவின் சித்தம் இந்த பூமியிலே செய்தார். என்ன பிதாவின் சித்தம்? பகற்காலம், அனுகூலமான காலம் இருக்கிற வரைக்கும் இருளின் ராஜ்யத்தில் இருக்கிறவர்களை தேவராஜ்யத்திற்குள்ளாக இழுத்து கொண்டு வருவதுதான் பிதாவின் சித்தம். தீமோத்தேயுக்கு நிருபத்தில் சொல்லுகிறார், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அதுதான் பிதாவின் சித்தம், அதுதான் அவருடைய கிரியை. அதை இயேசு கிறிஸ்து செய்தார். அவருடைய ஊழியத்தினுடைய முடிவுல இப்ப சொல்லுகிறார், என்னை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் நான் செய்த கிரியை அவர்களும் செய்வார்கள். அப்போ ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியுது, அவருடைய கிரியைகளை செய்யும்படியாகத்தான் தேவன் நம்ம இந்த உலகத்துல ஏற்படுத்தி இருக்கிறார். அது இயேசுவும் செய்தார், அது நமக்கும் செய்ய தேவன் நமக்கு ஏவுகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் நிருபத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகள் எப்படியாக இருந்தது? எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்வோம்? இப்ப பாருங்க, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்தளித்த பலத்த சத்துவத்தினுடைய வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினுடைய வரங்களினாலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அதன் மூலமா தானே ரட்சிப்பு வருகிறது. இங்க ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் நிருபத்தில் எழுதும்போது சொல்றாரு, அவர் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் புறஜாதிகளிடத்துல இந்த சம்பூர்ண சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்கிறார். அப்ப பாருங்க, தேவனுடைய கிரியைகளை இயேசு கிறிஸ்து நடப்பித்தார். அந்த கிரியைகள் எப்படியாமா? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த செய்கைகளினாலும் அவரே தேவகுமாரன் என்று நிரூபித்து இருளின் ராஜ்யத்திற்குள்ளாக இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வந்து விடுதலை செய்கிற ஒரு சுவிசேஷத்தினுடைய ஊழியத்தை இயேசு கிறிஸ்து செய்தார். அதுதான் அவருடைய கிரியை. அந்த பகற்காலத்தில் நடப்பிக்கக்கூடிய கிரியை அதுதான். அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு? அங்கே நியாயப்பிரமாணத்தில் ஊறி இருந்த ஜனங்கள், பாரம்பரியத்தை கடினமாக பிடித்துக் கொண்டிருந்த ஜனங்கள், அந்த காலகட்டத்துல இருதய கடினம் உள்ள ஜனங்கள், இருளின் ஆதிக்கம் நிறைந்திருந்த ஜனங்கள், விக்கிரக வழிபாடுள்ள புறஜாதிகள், சுவிசேஷம் தடை செய்யப்பட்ட காலகட்டம். 9ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு என்ற பெயரை சொல்லக்கூடாது என்று கட்டுப்பாடு செய்யப்பட்ட ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட கடினமான காலகட்டத்துல தான் அந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி ஜனங்களுக்குள்ள போகணும்னு சொன்னா அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தம்முடைய பலத்த சத்துவத்தை வெளிப்படுத்தி பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வெளிப்படுத்தி தேவனுடைய கிரியையை இயேசு கிறிஸ்து செய்தார். அது பகற்காலமா இருந்ததுனால, அனுகூலமா இருந்த காலமா இருந்ததுனால அந்த சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். எனக்கு அருமையானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்து தாம் செய்த அந்த கிரியை, அது அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுத்த அந்த கிரியை இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு காலையில தேவன் நம்மோடு பேசுகிறார். அன்று முதல் இன்று வரைக்கும் அனுகூலமான பகற்காலமா இருக்கிறது. என்றைக்கு இந்த பகற்காலம் முடியும் என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை இன்றைக்கு அவருடைய வருகை இருக்குமானால் இந்த சுவிசேஷத்தினுடைய பகற்காலம் முடிந்துவிடும். ஆனால் இன்றும் இருளின் ஆதிக்கத்துல, பிசாசின் அடிமைத்தனத்துல நிறைய ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியை தானும் செய்வான். அப்படின்னா இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய பலத்த சத்துவத்தை வெளிப்படுத்தி பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை வெளிப்படுத்தி அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் சுவிசேஷத்தை உறுதிப்படுத்தி அவர் எப்படி ஊழியம் செய்தாரோ அதே ஊழியத்தை இந்த புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்துல நாமும் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
அப்படின்னு சொன்னா அடையாளங்கள் அற்புதங்கள் என்றால் என்ன? சுவிசேஷத்திற்குள்ளே அடையாளம் இருக்கிறது, சுவிசேஷத்திற்குள்ளே சுகமளிக்கிற வல்லமை இருக்கிறது, சுவிசேஷத்திற்குள்ளே விடுதலை இருக்கிறது, சுவிசேஷத்தை பார்த்து பிசாசு நடுங்கும், சுவிசேஷத்திற்குள்ளாக கண்கள் திறக்கப்படும், சுவிசேஷம் கடந்து போகும்போது கடின இருதயங்கள் உடைக்கப்படும். எனக்கு அருமையானவர்களே, சுவிசேஷத்தினுடைய பவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து செய்த கிரியை. அதை கிரியை செய்யும்படியாக உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த அதிகாரத்துல, லூக்கா 9ஆம் அதிகாரத்துல இப்படிப்பட்ட கிரியை செய்யும்படியாக தேவன் ஒரு பாத்திரத்தை தெரிந்தெடுக்கிறார். அந்த பாத்திரத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். அதனுடைய 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இங்க பாருங்க, அதனுடைய 1வது வசனத்துல, அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அவர் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்தும்படி அவருடைய ஊழியத்தை நிறைவு செய்து அடுத்ததாக விசுவாசிகளுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு போகணும். அதுதான் அவருடைய வேலை. அந்த பிதாவின் கிரியை, அந்த சுவிசேஷத்தை வெளிப்படுத்துவதற்கு இப்பொழுது ஒரு பாத்திரத்தை தெரிந்தெடுக்கிறார். இங்க போகும்போது பிறவியிலே ஒருத்தன் குருடனாக இருக்கிறான். சீசர்கள் கேட்கிறாங்க, இது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா? அப்ப இயேசு சொல்லுகிறார் 3வது வசனத்துல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அவர் எந்த கிரியை செய்ய வந்தாரோ, எந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தாரோ, இந்த இருளின் அந்தகாரத்தை எந்த சுவிசேஷத்தினுடைய கிரியை உடைக்குமோ அந்த கிரியையை இந்த குருடனிடத்துல வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருந்தார். அப்ப அவனுடைய குறைவு, அவனுடைய பலவீனம், அவனுடைய சரீரத்தில் இருந்த குறைபாடு அல்லது ஊனம், அது குறைபாடு அல்ல, தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாக தேவன் அவனை தெரிந்தெடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27, 28வது வசனத்தை வாசிங்களேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்தெடுத்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மகிமையின் அறிவாகிய சுவிசேஷத்தை அல்லது இந்த தேவனுடைய கிரியையை அல்லது அவருடைய பலத்த சத்துவத்தினுடைய வல்லமையை இந்த உலகத்திற்கு வெளிரங்கமாக்கும்படியாய் தேவன் சில பாத்திரங்களை தெரிந்தெடுக்கிறார். அந்த பாத்திரங்கள் குறைவுள்ளவர்களாய் இருக்கலாம், அந்த பாத்திரங்கள் ஊனமுள்ளவர்களாய் இருக்கலாம், அந்த பாத்திரங்கள் பைத்தியக்காரர்களாய் இருக்கலாம், அந்த பாத்திரங்கள் வெறுமையானவர்களாய் இருக்கலாம், அந்த பாத்திரங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் இருக்கலாம், அந்த பாத்திரங்கள் புத்தி இல்லாதவர்களாக கூட இருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதுல எந்த கேட்டகரியில் நீங்க இருந்தாலும் இன்னைக்கு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஊழியம் படித்தவர்களுக்கும் ஞானிகளுக்கும் வேத பண்டிதர்களுக்கும் மாத்திரம் கொடுக்கப்பட்டது அல்ல. இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி அற்பமாயிருக்கிறவர்களுக்கு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, குறைவாயிருக்கிறவர்களுக்கு, பைத்தியமாயிருக்கிறவர்களுக்கு, அப்படிப்பட்டவர்கள் மூலமாக இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி பிரத்யட்சமாக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இங்க பாருங்க, 9ஆம் அதிகாரத்துல அந்த பகற்காலத்துல அவருடைய கிரியை நடப்பிக்கிறதுக்கு ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். அவன் குருடனாயிருந்தான், அவன் குறைவுள்ளவனாயிருந்தான். இன்னைக்கு காலை வேளையில உங்களுக்கு குறைவென்று நீங்க சோர்ந்து போகிறீங்களா? உங்களுடைய குறைவுகளை நினைச்சு நீங்க சோர்ந்து போகிறீங்களா? என்ன குறைவா வேணாலும் இருக்கலாம். தேவன் எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கல. ஒருவேளை அடுத்தவர்களுக்கு இருக்கிற நிறைவு உங்களுக்குள்ள குறைவா இருக்கலாம், சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை நீங்கள் ஊனமா இருக்கலாம், சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம், சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு காலை வேளையில உங்களுக்குள்ளே தம்முடைய கிரியைகளை நடப்பிக்கும்படி தேவன் இன்றைக்கு சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஒரு பாடல் இப்படி பாடுகிறோம்: குறைவுள்ளோனானாலும் கூடவே இருக்கீரே, நிறைவா புல்தரைகளில் மெதுவாய் நடத்துகிறே. இறைவன் நாம் இயேசு
எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர், திருப்தியாக்குகிறீர். ஓ இயேசு மதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை அணிகளுக்கெல்லாம் பெரியது, ஆகாயம் பூமி மலை அணிகளுக்கெல்லாம் பெரியது. இயேசு மதன்பு. நீங்க எந்த குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்குள்ள என்ன குறைவு இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பலவீனம் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் தம்முடைய கிரியையை உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தும்படியாக இதை தேவன் அனுமதித்திருக்கிறார். உங்களுடைய குறைவுகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, உங்களுடைய பலவீனங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் தம்முடைய அன்பை உங்கள் மேல அளவில்லாதபடிக்கு போட்டிருக்கிறார், அளவில்லாதபடிக்கு ஊற்றி இருக்கிறார். பாருங்க, அவர் தன்னுடைய ஊழியத்துல பகற்காலம் இருக்கும்போது அதை வேகமாய் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி வேகமாய் ஓய்வில்லாமல் ஆண்டவர் ஊழியம் செய்தார். அப்போ அவர் தெரிஞ்செடுத்த பாத்திரங்களை பாருங்க, சமாரிய ஸ்திரீ, சகேயு, சாதாரணமானவர்கள், அற்பமானவர்கள். அப்படிப்பட்ட லிஸ்ட்ல தான் இந்த சுவிசேஷத்தை ஒருத்தன் மூலமாய் வெளிரங்கமாக்கணும், அந்த ஏரியால சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அந்த 9ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசுவை பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி கட்டுப்பாடு பண்ணப்பட்டிருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்துல தான் ஒரு குருடனை கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானம் பண்ணிவிட்டார். ஒருவேளை உங்களுக்கு என்ன குறைவா இருந்தாலும் நீங்க இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த குறைவின் மூலமாய் நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர், இந்த குறைவின் மூலமாய் என் மூலமாய் உங்களுடைய சுவிசேஷம் எப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர், நீங்க கேளுங்க. அதற்கான வாசல்களை ஆண்டவர் இன்றைக்கு திறப்பார். எனக்கு அருமையானவர்களே, பகற்காலம் இருக்கும்போது நீங்கள் உணர்ந்து அந்த சுவிசேஷம் உங்கள் மூலமாய் செயல்படும்படியாய் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிறார். சரி, இப்பொழுது இந்த குருடனிடத்திலே தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அவனை கொண்டுதான் அந்த சுவிசேஷம் செயல்படுத்த வேண்டும். அப்போ ஒரு குறைவுள்ள மனிதனை அவனை கொண்டு இந்த சுவிசேஷத்தை தேவன் பிரசங்கிக்க வேண்டும் என்றால் முதலாவது அந்த குறைவுள்ள மனிதனுக்குள்ளாக ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டி இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்குள்ள குறைவு இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது, ஊனம் இருக்கிறது, அற்பமா இருக்கிறீர்கள், தள்ளப்பட்டிருக்கிறீர்கள், பைத்தியக்காரர்களா இருக்கிறீர்கள் சொன்னா, உங்களை ஆண்டவர் பயன்படுத்தணும்னு சொன்னா முதலாவது உங்களுக்குள்ளே அந்த ஆபரேஷனை அவர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு காலையில இந்த வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்குள்ள அந்த ஆபரேஷனை ஆண்டவர் தொடங்குகிறார். இந்த குருடனுடைய வாழ்க்கையில என்ன செய்தார் பாருங்க. அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்கள. சாரி, 9ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்க. நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்று சொல்லி சொன்னார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இப்ப பாருங்க, குருடனாய் இருந்தவன், பிறவியில குருடனாய் இருந்தவன், அவனை தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று தீர்மானம் பண்ண உடனே அவனை அனுப்புகிறார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். சீலோவாம் குளத்திற்கு அவனை அனுப்புகிறார். அவனுடைய கண்களிலே எச்சில் உமிழ்ந்து அதில் மண்ணை உண்டாக்கி சேரை உண்டாக்கி அதை அவனுடைய கண்களிலே போட்டு ஒரு கிரியை நடப்பிக்கிறார். அவனை சீலோவாம் குளத்திற்கு அனுப்புகிறார். அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. முதலாவது, குறைவு உள்ளவர்களுக்குள்ளாக ஒரு கண் திறக்கப்பட்ட அனுபவம் நடைபெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒருவேளை உங்களுக்கு கை கால் முடமா இருந்தா அது சரியாக வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. ஒருவேளை உங்களுக்கு வியாதியா இருந்தால் அது குணமாக வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. இங்கே பார்க்கும்போது இவனுக்கு அந்த குருடு சரியாயிடுச்சு. தேவனுடைய கிரியைகள் எப்படி வேணாலும் இருக்கும். ஒருவேளை நம்முடைய சிந்தனையில குறைவுள்ளவர்களா இருக்கலாம், தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களா இருக்கலாம். எந்த விஷயத்துல குறைவா இருந்தாலும் ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கப்பட வேண்டும், கண்கள் திறக்கப்பட வேண்டும். கண்கள் திறக்கப்படாதவர்கள் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது. கண்கள் திறக்கப்படாதவர்கள் இந்த தேவனுடைய கிரியையை நடப்பிக்க முடியாது.
இன்னைக்கு உங்களால ஏன் செயல்பட முடியல தெரியுமா? உங்களால ஏன் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியல தெரியுமா? குறைவு 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 என்று சொல்லி குறைவுகளையே உங்களுடைய மாம்ச கண்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு ஆவியானவர் உங்களுடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் பார்க்கிற பிரகாரமாக அவர் பார்க்கிறது இல்லை. உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டா ஆவிக்குரிய மனுஷனாக, ஆவிக்குரிய சரீரத்துல நீங்கள் நிறைவுள்ளவர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு குறைவு கிடையாது. வேதம் சொல்லுகிறது கொலோசியர் நிருபத்துல, தேவத்துவத்தினுடைய சகல பரிபூரணமும் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அப்படியே அது கீழே வாசிச்சு பார்த்தீங்கன்னா 9:10 சொல்றாரு, அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன குறைவு இருந்தாலும், உங்க சரீர பிரகாரமான குறைவு இருக்கிறதா, அல்லது உங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில குறைவு இருக்கிறதா, பொருளாதார ரீதியில குறைவு இருக்கிறதா, உங்களுடைய அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல குறைவு இருக்கிறதா, அல்லது ஆவிக்குரிய ஞானத்துல குறைவு இருக்கிறதா, இதெல்லாம் குறைவு என்று சொல்லி உங்களுடைய மாம்ச கண்களை நீங்க பார்க்கிற விஷயம், இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த குருடனை சீலோவாமுக்கு அனுப்புகிறார். அனுப்பப்பட்டவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அதே போல உங்களுடைய கண்களை திறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்ட உடனே நீங்கள் ஆவிக்குரிய விதத்துல நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்கள். ரோமர்கள் நிருபம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். குறைவுள்ள கண்களை நீங்க பாத்தீங்கன்னா, ஐயோ நான் பாவி, ஐயோ நான் பலவீனன், இதைதான் நீங்க சொல்லுவீங்க. ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் ராஜாக்களா இருக்கிறேன், நான் ஆசாரியர்களா இருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, அந்த கண்ணை திறக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதை நினைத்து நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, எதை நினைத்து நீங்க சோர்ந்து போய் கொண்டிருக்கிறீங்க, இன்னைக்கு அந்த கண்கள் மூடப்பட்டு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எபேசியர் நிருபம் 1:19 அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் ஜெபமாக ஏறெடுக்கிறார். வாசிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய மகிமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தமது பலத்த சத்துவத்தினுடைய வல்லமைப்படியே, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர்கிட்ட என்னெல்லாம் வல்லமையை காண்பித்தாரோ அது போலவே விசுவாசிக்கிறவர்களாகிய உங்களிடத்திலும் அவர் காண்பிக்கக்கூடிய வல்லமையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் என்னதென்று நீங்கள் அறியும்படி உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டும். உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, குறைவுள்ளவர்கள் தான் நம்மை ஆண்டவர் பயன்படுத்த போறார். ஆனால் மனக்கண் திறக்கப்படாதவன் குறைவுள்ளவன். மனக்கண் திறக்கப்படாதவன் அவனால் செயல்பட முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். சமரிய ஸ்திரீட்ட போய் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜீவ தண்ணீரை குறித்து பேசிட்டே இருக்கிறார். அவள் ஒரு பாவியானவள், சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவள், சமுதாயத்தில் ஒரு குறைவுள்ளவளாய் சுட்டி காண்பிக்கப்பட்டவள், அருவருப்பாய் நினைக்கப்பட்டவள். அப்படிப்பட்டவள்கிட்ட இயேசு போய் பேசிக்கொண்டே இருக்கிறார். கொஞ்ச நேரம் பேசி பேசி வரும் பொழுது திடீரென்று ஆண்டவருடைய கண்களை திறக்கிறார். அவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின முதல்ல அவர் சாதாரண நபர் என்று பேசிக்கொண்டே இருந்தார். அதுக்கப்புறம் கண்கள் திறக்கப்பட்ட சொல்றார், நீர் தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். பாருங்க, அவருடைய கண் திறக்கப்பட்டுருச்சு, இருதய கண் திறக்கப்பட்டுருச்சு, மனக்கண் திறக்கப்பட்ட உடனே நீங்க அந்த அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் ஊருக்குள்ளே போய் என்னுடைய வாழ்க்கை ஒருத்தர் சொல்லிவிட்டார், ஒரு தீர்க்கதரிசியை நான் பார்த்துட்டேன் என்று சொல்லி அந்த சொன்ன உடனே ஒதுக்கப்பட்டவள், தனிமைப்படுத்தப்பட்டவள், அருவருப்பானவள், நிராகரிக்கப்பட்டவள், அவளுடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே அந்த ஊரே அவளுக்கு பின்பாக கடந்து வந்துருச்சு. அவருடைய சாட்சி நிமித்தம் அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். இயேசுவே அந்த பட்டணத்தில் 2 நாள் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டுருச்சு. பாத்தீங்களா, குறைவுகளை நினைச்சு கொண்டே இருந்தா, குறைவுகளே நின்றுட்டு இருந்தா அவளால் செயல்பட முடியாது. ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்தார். அதே மாதிரி இன்னைக்கு ஆவியானவர் உங்களுடைய கண்களை திறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க குறைவுனே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. உங்க கண்கள் திறக்கப்படணும். பகற்காலம் இருக்கிறதுக்குள்ளாக இந்த சுவிசேஷ வேலை செயல்பட வேண்டும். அநேகர் ரட்சிக்கப்படணும். அதற்கு உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். ஒரு சீசர்கள் பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடும் இவங்க நடந்து போறாங்க. இவர் கூட பேசிட்டே போறாரு. இவங்க நடந்த சம்பவங்கள், பழைய காரியங்கள் நினைச்சுதான் வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்களே ஒழிய, இயேசு இவங்க கூட இருக்கும்போது என்ன சொன்னாரோ அதை மறந்து போய்விட்டார்கள். அப்ப இவர் வேத வாக்கியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது, ஆனா யாருன்னு தெரியல.
ஆனால் அவர் தம்மை வெளிப்படுத்தின உடனே வசனம் சொல்லுகிறது அவருடைய கண்களை அவர் திறந்தார். பிசிக்கலா இருக்கிற கண்ணு திறந்துருந்துச்சு, அதனாலதான் நடந்து போறாங்க. ஆனால் மனக்கண்களை திறந்த உடனே அவர் தேவன் என்று அவர்கள் அறிந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், வசனத்தை படிச்சிருக்கிறோம், எல்லாமே இருக்குது, ஆனால் மனக்கண்கள் திறக்கப்படவில்லை. சீசர்கள் பாருங்க, கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவர்கள் இந்த உலகம் முழுவதும் கடந்து போய் இரத்த சாட்சிகளாய் மரிக்கிற வரைக்கும் அநேக சுவிசேஷத்தை இந்த உலகத்திலே கொண்டு போனார்கள். இன்னைக்கு உங்களை என்னையும் அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை இந்த பகற்காலத்துல பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதற்கு குறைவுகள் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உங்க குறைவுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். மனக்கண்கள் திறக்கப்பட்டா உங்களுடைய வல்லமை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், உங்கள் அதிகாரம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், உங்களுக்குள்ள தேவன் நடப்பிக்கிற பலத்த சத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள், உங்களை கொண்டு தேவன் நடப்பிக்கிற அவருடைய ஊழியத்தை நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள், உங்களுக்குள்ளே பரிபூர்ணம் உள்ள ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் குறைவுகள் எல்லாம் மறக்க ஆரம்பித்து விடும். அப்படிப்பட்ட மனக்கண்கள் இன்றைக்கு திறக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவிசுவாசிகளை குறித்து பேசுகிறார். அவிசுவாசிகளுக்கு அது பிரகாசமாய் இராதபடிக்கு அவர்களுடைய மனக்கண்களை இந்த பிரபஞ்சத்தினுடைய தேவனானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். அவர்களுக்கு இயேசுவை அறிய முடியவில்லை, குருட்டாட்டமா இருக்கிறார்கள். வெளிப்பிரகாரமான கண்கள் திறந்திருக்கிறது, ஆனால் அவர்களுடைய மனக்கண் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அந்த கண்ணை திறந்துட்டார். என்ன திறந்தாரு? இவரே மெய்யான தேவன், இவர்தான் ரட்சகர், இவர் மூலமா தான் பாவம் மன்னிப்பு என்ற அந்த வெளிப்பாடு நமக்குள் வந்து விட்டது. சந்தோஷம், ஆண்டவருக்கு மகிமை. ஆனால் அந்த ஒரு ஸ்டெப்போட நின்று கொண்டு பாக்கி காரியங்கள் எல்லாம் அறிவதற்கு நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். சத்தியத்தை அறிய முடியவில்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சத்தியத்தை அறியக்கூடிய அளவுக்கு நமக்கு கனநித்திரையை பிசாசு கொண்டு வந்து விட்டான். மனக்கண்ணை குருடாக்கி விட்டான். நம்முடைய வல்லமை என்ன, மகிமை என்ன, நமக்கு கொடுத்த அதிகாரம் என்ன, இது தெரியாதபடிக்கு விசுவாசிகளை பல வருஷங்களாய் விசுவாசிகளாகவே சபையில உட்கார வைத்து விட்டான். அதனால பகற்காலமான அனுகூலமான காலம் இருந்த போதும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியவில்லை. சுவிசேஷத்தினுடைய ஒளி இந்த தேசத்திற்குள் போகவில்லை. குற்றவாளிகளாக நீங்களும் நானும் தேவ சன்னிதானத்தில் இருக்கிறோம். நம்முடைய குறைவுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அவிசுவாசி குருடாக்கி வைத்திருக்கிறான். உங்களுக்கு குருட்டாட்டம் அல்ல. இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் மனக்கண்களை திறங்க, ஆண்டவரே நான் யார், என்னை எதற்காக அழைத்திருக்கிறீர், என்னை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று அவர்கிட்ட கேட்டீங்கன்னா உங்க கண்கள் இன்றைக்கு திறக்கப்படும். 1 யோவான்ல இந்த கண்கள் எப்படி குருடாகுது என்று சொல்லுகிற 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். பாருங்க, இருள் ஒருவனுடைய கண்களை குருடாக்கும். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு சொல்லுகிறார், கிறிஸ்தவர்களே, விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, அழைப்பை பெற்றவர்களே, ரட்சிப்பை பெற்றவர்களே, இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இருள் உன் கண்களை அடைத்து விட்டது. உங்களுக்குள்ள சகோதர சிநேகம் இல்லையே, இது கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது, கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்க குறைவுகளையே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஊழியம் செய்ய முடியவில்லையே, கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மனக்கண் திறக்கப்படவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தெரியவில்லையே, உங்களுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு முதல் அற்புதம் இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளே நடக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அந்த பிறவி கூடனுடைய கண்களை திறந்தது போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய மனக்கண்களை திறப்பாராக. உங்களுக்குள் இருக்கிற மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால எந்த விஷயத்துல நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த விஷயத்துல குருடாக்கப்பட்டிருக்கிறீர்களோ, அந்த இருளின் ராஜ்யம் எந்த விஷயத்துல உங்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறதோ, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் அறிவாகிய சுவிசேஷத்தின் ஒளி உங்களுடைய கண்களை திறக்கும்படியாக ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சிலர் பாரம்பரியத்துல கட்டப்பட்டிருக்கிறோம், சிலர் டாக்டரின் என்று சொல்லி உபதேசம் என்ற வளையத்தை போட்டு தேவ
தேவனுடைய மகிமையை ஒரு சின்ன வட்டத்திற்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு குடும்ப பாரம்பரியம், மொழி, இனம், ஜாதி என்று சொல்லி இயேசு சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்துல கண்கள் திறக்கப்பட்டவர்கள் ஒரு வட்டத்திற்குள் இருக்க மாட்டார்கள். கண்கள் திறக்கப்பட்டவன் ஒரு டாக்டரின்குள் அவனை அடக்க முடியாது. கண்கள் திறக்கப்பட்டவர்களால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்காமல் இருக்க முடியாது. கண்கள் திறக்கப்பட்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை பிரசங்கிப்பார்கள். அவர்களுக்கு குறை ஒரு விஷயம் அல்ல, அவர்களுடைய பலவீனம் ஒரு விஷயம் அல்ல, அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய எந்த காரியங்களும் ஒரு விஷயம் அல்ல. அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கண்கள் இன்றைக்கு நமக்கு திறக்கப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, முதலாவது தேவன் நமக்குள்ளாக அவருடைய கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா, நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய கண்களை திறப்பார். குருடன்ட்ட இன்னொரு இடத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உன் கண்களை திறக்க முடியும்னு சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா? அவன் சொல்றான், ஆமா ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். அவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் அவர் திறந்தார். பர்த்திமை குருடன் பாருங்க, ஏசையரே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறான். அவனுடைய வார்த்தையின்படிதான் கண்ணை திறந்தார். எனக்கு அருமையான ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளே, உங்க கண்கள் திறக்கப்படணும்னா நீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் குருட்டாட்டமா இருக்கிறேனே, என்னுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, செயல்பட முடியாமல் முடக்கப்பட்டிருக்கிறேனே, பல காரியங்களை சொல்லி ஆண்டவரே காலம் கழித்து கொண்டிருக்கிறேனே, பகற்காலத்தை நான் நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, உங்க கண்களை திறக்கும்படியாய் தேவன் இன்றைக்கும் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்க கண்களை திறப்பதற்கும் அனுகூலமான காலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காலகட்டம் தீர்ந்ததுக்கு பிற்பாடு ஆண்டவர்கிட்ட நீங்க போய் எனக்காக நீ என்ன செய்தாய் என்று நீங்க கேட்கும் போது, ஆண்டவரே எனக்கு தெரியல ஆண்டவரேன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அனுகூலமான காலம் இருக்கும்போது கண்கள் திறக்கப்படும்படியாய் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். நான் வேகமாக கொண்டு போகிறேன். இப்பொழுது கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவனுக்குள்ள அந்த கிரியைகள் எப்படி வெளிப்பட்டது என்று ஒரு 5-4 விஷயங்களை மாத்திரம் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அவன் பரியுத்தரமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றார். அப்பொழுது அவர்கள் இயேசு எண்ணப்பட்ட ஒரு மனிதனை இவன் வெளிப்படுத்துகிறான். நல்லா கவனிச்சு பாருங்க, சுவிசேஷம் எப்படி பிரசங்கமாகுது பாருங்க. வாசிக்கலாம் இன்னொரு வசனத்து கூட, அதனுடைய 22வது வசனம். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதருக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். இயேசுவை பிரசங்கிக்க கூடாது, இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது, இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி கட்டுப்பாடு பண்ணப்பட்ட ஒரு இடம். அப்படி கட்டுப்பாடு பண்ணி அதற்கு வைராகியமாய் தீவிரவாதிகளாய் இருந்த ஜனங்கள் நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்துலதான் இயேசு தாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வருகிறார். அவர் பிரசங்கிக்க வரும்போது அந்த சுவிசேஷத்தின் ஒளியை இந்த குருடனை கொண்டு வெளிப்படுத்தணும்னு அவர் பிளான் பண்ணிட்டார். அப்ப இந்த குருடனை அதற்காக ஏற்படுத்தி வைத்திருந்தார். இப்ப குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே வேற ஒண்ணும் பண்ணல, அவன் ஆட்டோமேட்டிக்கா பேச ஆரம்பிக்கிறான். அதனுடைய 11வது வசனம் சொல்லுகிறது, அவன் பிரதியுத்தரமாக, இயேசு எண்ணப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவு என்றால் அப்படியே நான் போய் கழுவி பார்வையிடு. சாட்சி, அவ்வளவுதான். எல்லாரும் கேட்கிறாங்க, நீ குருடனா இருந்தேயே, எப்படி உனக்கு கண்கள் திறக்கப்பட்டுச்சு? அவன் சொல்றான், இயேசு இயேசு இயேசுதான், அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் எனக்கு விடுதலை கொடுத்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கண்கள் திறக்கப்பட்டவன் செய்கிற முதல் கிரியை இயேசுவை பிரசங்கிப்பான். உங்களால இயேசுவை சொல்ல முடியலையா? இயேசுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இருக்குதா? கிறிஸ்தவன் என்று சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இருக்குதா? இயேசுவின் சுவிசேஷத்தை உங்களால பிரசங்கிக்க முடியலையா? என்ன விஷயம் தெரியுமா? உங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா அவனால் பேசாமல் இருக்க முடியாது. இயேசு அவன்கிட்ட ஒண்ணுமே சொல்லல, இயேசு அவன்கிட்ட பேசவே இல்லை. அவன் கண்கள் திறக்கப்பட்ட உடனே எல்லாரும் கேட்கிறாங்க, தன் வாழ்க்கையினுடைய சாட்சி அவன் தெளிவாய் சொல்லுகிறான். இயேசு என்ற ஒருவர் வந்தார், என்னை கண்களை தொட்டார், சீலோவாம் குளத்தை கழுவ சொன்னார், இப்பொழுது நான் பார்வை அடைந்திருக்கிறேன். இதுதான் சாட்சி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சுவிசேஷம் ஏன் நமக்கு பிரசங்கிக்க முடியல தெரியுமா? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உணர்வு நமக்கு இல்லை.
நம்முடைய கண்கள் திறக்கப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு இல்ல. ரட்சிப்பின் அனுபவமே நமக்கு இல்லாதவர்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது, சுவிசேஷத்துல வல்லமை இருக்காது. எனக்கு அருமையானவர்களே, கட்டுப்பாடு பண்ணப்பட்ட நேரத்துல, இயேசு என்று சொல்லக்கூடாது என்று சொல்ல நேரத்துல, கருகளா இருந்த நாட்களில, அதிகாரங்கள் செயல்பட்டு கொண்டிருந்த நாட்கள்ல, ஒரு சாதாரண குருடன், சாதாரண மனிதன் பகிரங்கமாய் சொல்லுகிறான், இயேசு என்ற ஒருவர் இருந்தார், அவர்தான் என் கண்களை திறந்தார் என்று சொல்லி சொல்லக்கூடிய வகையில அவனை கொண்டு ஆண்டவர் தம்முடைய கிரியை நடப்பித்தார். பாத்தீங்களா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யற கிரியை அவனும் செய்வான். அவன் கிரியை செய்ய தொடங்கி விட்டான். இந்த ஊழியத்தை செய்யறதுதான் உங்களை என்னை ஆண்டவர் அழைக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலா இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு நாள் அவனுக்கு திடீரென்று கண்கள், தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட்ட உடனே அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டுச்சு. அப்பொழுது ஆண்டவர் அனனியாவை அனுப்புகிறார். அவனுடைய கண்கள் திறக்கப்படுறதுக்கு, பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுறதுக்கு அனுப்புகிறார். இந்த அனுபவம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் தாமதிக்காமல் அவன் பிரசங்கித்தான். அவன் உடனே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனாய் மாறினான். சாகிற வரைக்கும் அவனால் ஓய்வா இருக்க முடியல. கண்கள் திறக்கப்பட்டவர்கள் ஓய்வா இருக்க மாட்டாங்க. கண்கள் திறக்கப்பட்டவர்கள் கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், குடும்பங்கள் தோறும் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார்கள். கண்கள் திறக்கப்பட்டவர்கள் ஒரு நடமாடுகிற சுவிசேஷமாயிருப்பார்கள். கண்கள் திறக்கப்பட்டவர்கள் இயேசுவினுடைய அந்த கிரியை நடப்பிக்கிறவர்களாயிருப்பார்கள். கண்கள் திறக்கப்பட்டவர்கள் ஒரு இயேசுவை போலவே இந்த கருகலான கடினமான நாட்களிலும் கூட எந்த சட்டங்கள் வந்தாலும், எந்த மனிதர்கள் எழும்பினாலும், எப்பேற்பட்ட பிரதிகூலமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதற்குள்ளாக கடந்து போய் இயேசுவே தேவன் என்று நிரூபித்து பிரசங்கிக்கிற பிரசங்கிகளாய் மாறிவிடுவார்கள். உங்களால் அது முடியலையா? இன்னைக்கு உங்களுடைய கண்கள் திறக்கப்படணும்னு சொல்லி ஆவியானவர் உங்களோட ஆலோசனை சொல்லுகிறார். கண்கள் திறக்கப்பட்டவன் பாருங்க, முதலாவது இயேசுவை அறிவிப்பான். இந்த குருடன் இயேசுவை அறிவிக்கிறான். கண்கள் திறக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு நீங்க இயேசுவை அறிவிக்கிறதுக்கு தயாராகி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக 9ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேருண்டாக்கி பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றான். அப்பொழுது பரிசேயர் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியாய் இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. இங்கே நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், வேதபாரகர்கள் என்று சொல்லி அநேக குழுக்கள் இந்த யூதர்களுக்குள்ளே இருந்தார்கள். இவர்கள் பாரம்பரியங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள். பாரம்பரியம், நியாயப்பிரமாணம். இயேசு ஊழியம் செய்ய வந்தார். அவர் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை நடப்பித்தார். சீசர்கள் வழியில போகும்போது பயிர்களை கொய்து சாப்பிட்டாங்க. அவர் செஞ்ச எத்தனையோ காரியங்கள் இருக்குது பேசுறதுக்கு. இவங்க கவனம் எல்லாம் அந்த பயிர் எடுத்து சாப்பிட்டதுதான். அப்போ இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாயசாஸ்திரிகளுடைய வேலை என்னன்னா, இவர்கள் நியாயப்பிரமாணத்தையே பிடித்துக் கொண்டிருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை முடிக்கிறதுக்கு இயேசு வந்தார். அப்ப பாருங்க, இந்த குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்ட அந்த நேரம் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை கருகலாக, நியாயப்பிரமாணத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டு பாரம்பரியங்களுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு தீவிரவாதிகளாய் இருந்த ஜனங்கள் இருந்த அந்த காலகட்டத்துல தான் இவன் பேசுகிறான். இவனுடைய வாயை ஆண்டவர் திறந்தார். திறந்தோன்னு என்ன நடந்துச்சு தெரியுங்களா? தேவனுடைய கிரியை முதலாவது இயேசுவே தேவன் என்று வெளிப்படுத்தும். இரண்டாவது, தேவனுடைய கிரியை ஒருத்தனுக்குள்ள வெளிப்பட்டுச்சுன்னா பாரம்பரியங்களை உடைக்கும். பாரம்பரியங்களை உடைப்பார். எந்த பாரம்பரியமா இருந்தாலும் சரி, சபைகளுக்குள்ள பாரம்பரியமா இருந்தாலும் சரி, நியாயப்பிரமாணத்தின் பாரம்பரியமா இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய பாரம்பரியமா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட சதுசேயர்கள், பரிசேயர்கள், வேத சாஸ்திரிகள், நியாயப்பிரமாணிகள் யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒருவனுடைய கண்களை திறந்தால் அவன் மூலமாய் பாரம்பரியங்களை உடைக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். அவருடைய கிரியை இரண்டாவது என்ன தெரியுங்களா? முதல் இயேசுவே தேவன் என்று நிரூபிக்கிறது, இரண்டாவது பாரம்பரியங்களை உடைக்கிறது. எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அந்த அழைப்பை மிக தெளிவாய் ஆண்டவர் பேசுகிறார். வாசிங்க. பார் பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம்
இன்றைய தினம் ஜாதிகளின் மேல் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கண்கள் திறக்கப்பட்டவர்கள் எந்த பாரம்பரியத்துக்குள்ள உட்கார மாட்டார்கள். கண்கள் திறக்கப்பட்டவர்கள் அவர்கள் பாரம்பரியங்களை உடைக்கிறவர்களாய் இருப்பார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்களுடைய மனக்கண் திறக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு உட்கார மாட்டீங்க. மனிதனை திருப்திப்படுத்த மாட்டீங்க. மனிதனுக்கு ஃபேவரா ஊழியம் பண்ண மாட்டீங்க. அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அதற்காக ஓட மாட்டீங்க. மனிதர்களை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க. கண்கள் திறக்கப்பட்டிருந்தால் எந்த உதவியும் நீங்க நாட மாட்டீங்க. கண்கள் திறக்கப்பட்டிருந்தா எந்த ஃபண்டுக்கும் நீங்க அடிமையாக மாட்டீங்க. கண்கள் திறக்கப்பட்டிருந்தா எந்த அதிகார மையத்துக்கும் நீங்க கட்டுப்பட மாட்டீங்க. கண்கள் திறக்கப்பட்டிருந்தா எந்த உபதேச சட்டமும் உங்களை ஒரு வட்டத்துக்குள்ள வைக்க முடியாது. அதுக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா, இதெல்லாம் நீங்க செய்றீங்கன்னா நீங்கள் குருடராய் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, இவன் பாரம்பரியத்தை உடைத்தான். அங்கே அவர்களுக்குள்ள பிரிவினை உண்டாயிருச்சு. அந்த கடினமான சூழ்நிலைகளில இவன் பேசுகிறான். மீண்டுமாய் மீண்டுமாய் கேட்க கேட்க இவன் பேசுகிறான். இவன் பேச பேச ஆவியானவர் பாரம்பரியத்தை உடைக்கிறார். ஆவியானவர் அங்கிருக்கிற பிரமாணங்களை உடைக்கிறார். நியாயப்பிரமாண சட்டத்தை உடைக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தால், ஆண்டவரே நான் குறை உள்ளவன் தான், பலவீனம் உள்ளவன் தான், என் கண்களை திறங்க ஆண்டவரே நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நீங்க சாதாரணமாய் பேசும்போது சில இடங்களில பாரம்பரியங்களை உடைப்பார். நீங்க சபையில சாதாரணமா பேசும்போது அங்க இருக்கிற தேவையில்லாத சடங்காச்சாரங்களை உடைப்பார் ஆண்டவர். நீங்க சாதாரணமா பேசும்போது சில மனிதர்களுடைய மாய்மாலங்களை ஆண்டவர் உடைப்பார். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இது ஒரு ஊழியமா நீங்க கேட்கலாம். இதுதான் ஊழியம் பரவுவதற்கு தடையா இருக்கிறது. அநேக சபைகள் சுவிசேஷத்தை வெளிப்படுத்துவதற்கு தடை. அநேக சபைகளின் மூலமா இயேசு வெளிப்படுவதற்கு தடையா இருக்கிறார்கள். அப்படின்னா இன்னைக்கு முதல் ஆபரேஷன் சபைகளுக்குள்ளேயும் ஜனங்களுக்குள்ளேயும் நடக்கணும். டாக்டரின் என்று சொல்லி பார்டரை போட்டு இயேசுவை ஒரு சிறை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதை உடைச்சாதான் சுவிசேஷம் வெளிரங்கமாகும். அதான் ஆண்டவர் செஞ்சிட்டாரு. இந்த லாக்டவுன் பீரியட்ல எல்லா சபைகளையும் இழுத்து மூடிட்டாரு. இப்ப நீங்க என்ன பாரம்பரியத்தை பேசுவீங்க? நீங்க எந்த டினாமினேஷனை பத்தி பேசுவீங்க? சுவிசேஷத்தை மாத்திரமே பேசக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி விட்டார் அல்லவா? எனக்கு அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் வைத்திருக்கிற இடத்துல பாரம்பரியத்தை பார்க்கும்போது, சடங்காச்சாரங்களை பார்க்கும்போது தைரியமாய் பேசுறதுக்கு உனக்கு மனசு இல்ல, மனிதர்களை திருப்திப்படுத்துகிறாய் என்று சொன்னால் உன் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். உன்னுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். பாரம்பரியங்களை ஆண்டவர் உடைக்கிறார். மூன்றாவதாக வாசிக்கலாம், யோவான் 9ஆம் அதிகாரம் 20-21. தாய் தகப்பன்மார் பெரியதரமாக இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனை சொல்லுவான் என்றார்கள். இப்போ அவனுடைய பெற்றோர்கள் பேசுகிறத பாருங்க. ஒருத்தனுக்குள்ள அந்த மகிமையின் அறிவாகிய சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசிக்க ஆரம்பித்தால், கண்கள் திறக்கப்பட்டா அவன் இயேசுவை பிரசங்கிப்பான், அவன் பாரம்பரியத்தை உடைப்பான். அது மாத்திரமல்ல, ஒருத்தனுக்குள்ள அந்த ரட்சிப்பு போச்சுன்னா அவன் குடும்பத்தார் சாட்சி சொல்லுவார்கள். அவனுக்குள்ள இருக்கிற மாற்றத்தை அவனுடைய பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள். இவன் பிறக்கும் போது குருடனாக தான் இருந்தான், ஆனா இப்பொழுது கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. யார் செஞ்சான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இவன் கண்கள் திறக்கப்பட்டது உண்மையே. இவனிடத்துல கேளுங்கள், அவன் சொல்லுவான் என்று சொல்லி குடும்பத்தார் சாட்சி சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பம் உங்களை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறது? உங்க பெற்றோர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உங்க சபை உங்களை குறித்து என்ன சொல்லுகிறது? இந்த சாட்சி இல்லைன்னா இது சுவிசேஷம் பரவுவதற்கு தடை. இன்னைக்கு பகற்காலம், சுவிசேஷம் பரவுவதற்கு தேவன் அனுகூலமான காலத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் ஏன் சுவிசேஷம் போல தெரியுமா? உங்களுக்கு சாட்சி இல்லை, உங்க குடும்பத்துல சாட்சி இல்லை, பெற்றோர்கள் உங்களுக்கு சாட்சி சொல்ல மாட்டாங்க, உங்க மனைவி உன்னை குறித்து சாட்சி சொல்றது இல்ல, கணவன் உன்னை குறித்து சாட்சி சொல்றது இல்ல, பிள்ளைகளுக்கு முன்பாய் சாட்சி இல்ல, சபையில சாட்சி இல்ல. சாட்சி இல்லாத ஜீவிதம் சுவிசேஷத்தை தடை செய்யும். எனக்கு அருமையானவர்களே, இங்க பாருங்க, இவங்க அம்மா அப்பா இவன் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள். இவங்க பெற்றோர்கள் இவன் பிரசங்கிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டாக்குகிறார்கள். அவன்கிட்ட கேளுங்க, அவனே சொல்லுவான், அவன்கிட்ட கேளுங்க, அவனே சொல்லுவான். ஆனால் ஒன்று உண்மை, இவன் குருடனாக இருந்தான், நாங்க தான் பெற்றெடுத்தோம். ஆனால் இப்பொழுது இவன் காண்கிறான், இவனுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. உங்க குடும்பத்தினுடைய சாட்சி உங்களுக்கான பிளாட்ஃபார்மை ஓபன் ஆக்கும். உங்க கூட இருக்கிறவருடைய சாட்சி உங்களுக்கான ஸ்டேஜ்களை ஓபன் பண்ணும்.
உங்களுடைய சபையினுடைய சாட்சி உங்கள் மூலமாய் சுவிசேஷம் பரவுவதற்கு வாசலை திறக்கும். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட காரியம் உங்களால நடக்கல அப்படின்னு சொன்னா உங்க சாட்சி ஜீவிதத்துல ஏதோ பிரச்சனை இருக்கிறது. உங்க கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, ஒருவேளை ஒருத்தன் ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குதுன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல, நாம விசுவாசிக்கும் போது வாசிங்க, அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, கர்த்தராகிய இயேசுவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பாருங்க, ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நம்ம வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள். அப்ப நீங்க மட்டும் விசுவாசிருக்கீங்க, இன்னும் பல வருஷமா உங்க குடும்பத்தார் ரட்சிக்கப்படல, மனைவி ரட்சிக்கப்படல, கணவன் ரட்சிக்கப்படல அப்படின்னா உங்க கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ள இருந்த அந்த நதி பாயவில்லை, உங்களுக்குள்ள அந்த ஒளி மற்றவர்களுக்குள்ள வீசவில்லை, ஏதோ குறைபாடு இருக்கிறது. இன்னைக்கு நீங்க சீலோவாம் குளத்தில் அவன் கழுவினது போல இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை கழுவ வேண்டும் என்று விரும்புகிறார். உங்க கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, கண்கள் திறக்கப்பட்டவன் மூணாவது செய்கிறது, சாட்சி உள்ள ஜீவிதத்தை வெளிப்படுத்துகிறான், குடும்பத்திற்குள்ள சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிறான். நான்காவதாக யோவான் 9ஆம் அதிகாரம் 27வது வசனமும் 33வது வசனத்தை வாசிங்க. அவன் பிரயுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். இங்க பாருங்க, அந்த வசனத்தை, அதுக்கு இடைப்பட்ட வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. இவன் பரிசேயர் சதுசேயர்கிட்ட மீண்டும் ஒரு வாய்ப்பு ஆண்டவர் ஏற்படுத்தி மீண்டும் மீண்டும் கேட்டுட்டே இருக்கிறாங்க. அவன் அவங்க விடுற மாதிரி இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒருத்தருடைய கண்களை திறந்தா உங்களுக்கு ரெஸ்டே இருக்காது. மீண்டும் மீண்டும் கேட்டே இருப்பாங்க, வீட்டுக்கு ஆள் வந்துட்டே இருப்பாங்க, போன் பண்ணிட்டே இருப்பாங்க, ஓய்வில்லாமல் ஓடுவீங்க நீங்க. கண்கள் திறக்கப்பட்டிருந்தா, கண்கள் திறக்கப்பட்டவன ஜனங்கள் கேட்டுட்டே இருப்பாங்க, கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. இவன் சொல்றான், அவருக்கு சீசராக உங்களுக்கும் மனதுண்டோ அப்படின்றான். பரிசேயர் சதுசேயரை பார்த்து, யார் பிரசங்கிக்க கூடாதுன்னு சொன்னார்களோ, யார் இந்த நாமத்தை பேசக்கூடாதுன்னு சொன்னார்களோ அவர்களை சீசராகும்படி அழைக்கிறாங்க. அவர்களை சீசராகும்படி அழைக்கிறான்னா அவங்களே சாட்சி சொல்றாங்க. அடுத்த வசனத்துல 28வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் அவனை வைது, நீ அவனுடைய சீசன். இப்ப பாருங்க, சீசத்துவத்துக்குள்ள போயிட்டான். ஒரு சீசனாய் செயல்பட ஆரம்பித்து விட்டான். இவன் சீசனா இருக்கிறது மாத்திரமல்ல, அடுத்தவனை சீசன் ஆக்குறதுக்கு பேசுறான். நீ சீசன் ஆகிறதுக்கு உனக்கு மனதுண்டா? கண்கள் திறக்கப்பட்டவர்கள் சீசனா இருப்பாங்க, சீசர்களை உருவாக்குவார்கள். அததான் இயேசு சொன்னாரு, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீசராக்குங்க. ஏன் உங்களால சீசத்துவத்துக்குள்ள ஜனங்களை நடத்த முடியல தெரியுமா? ஏன் ஜனங்களை ஆயத்தப்படுத்த முடியல? ஏன் ஊழியர்களை உருவாக்க முடியல? உங்க கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ பாரம்பரியத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, வெறுமனே இயேசு இயேசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. உங்களால ஒரு பிரயோஜனம் இல்லை ஆண்டவருக்கு. எனக்கு அருமையானவர்களே, உங்க கண்கள் திறக்கப்பட்டால் நீங்க சீசனா இருப்பீங்க. உங்களை பார்க்கிறவங்க சொல்ல, இவன் இயேசுனுடைய சீசன். அது மாத்திரமல்ல, எவ்வளவு கடினமான ஆளா இருந்தாலும் சரி, இயேசுவை பிரசங்கிக்க வேண்டாம்னு சொன்னவனா இருந்தாலும் சரி, அவனை பார்த்து சீசன் ஆகிறதுக்கு உனக்கு மனசு உண்டா? எவ்வளவு தைரியம் பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, 33வது வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அவர் தேவனிடத்தில் வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்று சொல்லி இவரே தேவன் என்று நிரூபித்து காண்பிக்கிறார். இவர்தான் தேவன், இவர் தேவனிடத்திலிருந்து தான் வந்தார். நான் கேட்கிறேன், எத்தனை பேர் கிறிஸ்தவங்க, ஒருவேளை இஸ்லாமிய மதத்தில் இருக்கிற நம்முடைய சகோதரர்கள், இந்து மார்க்கத்தில் இருக்கிற நம்முடைய சகோதரர்கள், அவர்கள் உங்கள் முன்னாடி உட்கார்ந்து அவர்கள் தான் அதுதான் கரெக்ட் என்று சொல்லி நிரூபித்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உங்களை கேட்கிறேன், நீங்க உட்கார்ந்து நீங்க ஆராதிக்கிற தேவன் தான் மெய்யான தேவன் என்று நிரூபித்து பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா உங்க கண்கள் திறக்கப்படல. இவன் பாருங்க, சாதாரண குருடன் தான், பேசிட்டே இருக்கிறான். அவ்வளவு பாரம்பரியத்தை படித்தவர்கள், நியாயப்பிரமாணிகள், வேதபாரர்களுக்கு முன்னாடி சொல்றான், இவர் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறார் அப்படின்னு நிரூபித்து காண்பிக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, கண்கள் திறக்கப்பட்டவர்கள் சீசனா இருப்பாங்க, சீசர்களை உருவாக்குவாங்க. அவர்கள் இயேசுவே தேவன் என்று நிரூபித்து காண்பிப்பார்கள். அப்போஸ்தலன் பேதுரு ஆதி திருச்சபையில அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களேன். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு, அவர்கள் படிப்பறியற்றவர்களும் பேதமை உள்ளவர்கள் என்று அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள்
இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இப்ப பேதுரு யோவானும் பேசுற அந்த தைரியத்தை பார்த்த உடனே படிப்பறிவு இல்ல, பேதமையா இருக்கிறாங்க, எப்படி இவர்களுடைய காரியம் இப்படி நடந்துச்சு, எப்படி இவர்களால் பேச முடிஞ்சது? எனக்கு அருமையானவர்களே, உங்க கண்கள் திறக்கப்பட்டா இந்த அனுபவம் தான். நீங்க பைபிள் காலேஜ் போக வேண்டாம், தியாலஜி படிக்க வேண்டாம், ஹீப்ரூ படிக்க வேண்டாம். அதுக்காக படிக்கிறது தப்புன்னு நான் சொல்லல. இதெல்லாம் படிச்சாதான் பிரசங்கம் பண்ணணும்னு இல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடும்போது, உங்க கண்கள் திறக்கப்படும் போது, நீங்க பேசுகிறதை பார்த்து நியாயப்பிரமாணத்தை படிச்சவனே பயப்படுவான். நீங்க பேசுகிறதை பார்த்து தியாலஜிகள் படித்தவர்களே பயப்படுகிற அளவுக்கு ஆவியானவர் உங்களுக்கு இருந்து கிரியை செய்ய வல்லவர். எனக்கு அருமையானவர்களே, கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்றைக்கு பகற்காலமா இருக்கிறது. பகற்காலமா இருக்கும்போது நான் என்னை அனுப்பினவருடைய கிரியை நான் செய்ய வேண்டும். அவர் செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் அவர் போய்விட்டார். அவர் சொல்றாரு, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இந்த பகற்காலமா இருக்கும்போது அவருடைய கிரியைகளை அவர் செய்ய வேண்டும். அந்த கிரியைகளை நடப்பிக்கிறதுக்கு நீங்களும் நானும் தான் தகுதி உள்ளவர்களாய் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய குறைவுகள் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்முடைய கண்கள் திறக்கப்படுறதா நமக்கு விஷயம். இன்னைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டால் இயேசுவே தேவன் என்று எல்லா தடையும் தாண்டி நம்ம பிரசங்கிப்போம். நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டால் தேவன் நமக்குள் தம்மை வெளிப்படுத்த சித்தமாயிருந்தால் பாரம்பரியங்களை உடைக்கிறதுக்கு தேவன் நம்மை பயன்படுத்துவார். கண்கள் திறக்கப்பட்டால் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். கண்கள் திறக்கப்பட்டால் நீங்க சீசர்களை உருவாக்குகிறவர்களாக, இயேசுவே தேவன் என்று நிரூபிக்கிறவர்களாக, இந்த இருளின் அதிகாரம் நிறைந்த உலகத்துல சுவிசேஷம் கடந்து போவதற்கு இன்னும் தடைகளை போட்டுக் கொண்டிருக்கிற சத்துருவினுடைய இந்த காலகட்டத்துல தடைகளை உடைத்துக் கொண்டு இந்த குருடனை போல மீண்டும் 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 பேசக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை கொண்டு என்னை கொண்டு சுவிசேஷத்தை பிரபல்யமாக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு கண்கள் திறக்கப்படணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த குருடனை போல என் வாழ்க்கையை நீங்க தொடுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உங்களுடைய கிரியை நடப்பீங்க ஆண்டவர் என்று சொல்லி ஒரு நிமிஷம் உங்களை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீர்களா? சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் செயல் எங்கும் உந்தன் நாமம் சொல்லவே. எல்லாம் சொல்லாமா? என் செயல் எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அந்தரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இவ்வளவு நாள் நீங்கள் வீணடித்தது போதும். இன்னைக்கு பகற்காலமா இருக்குது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகிறது. அதற்கு முன்பதாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் எழும்பி கிரியை செய்யாமல் யார் கிரியை செய்ய முடியும்? இன்னும் பிசாசு நம்மை குருட்டாட்டத்தில் வைத்திருக்கிறான். அந்த குருட்டாட்டத்திலிருந்து வெளியே வர முடியாது. இன்னைக்கு நீங்க ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி கேளுங்க. உங்க மூலமாய் தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டும். சுவிசேஷத்தினுடைய ஒளி பிரகாசிக்க வேண்டும். இன்னும் அழிந்து போகிற அநேக ஜனங்களுக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யம் கடந்து போக வேண்டும். அதற்காக உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேடுகிறார். ஒரு சாதாரண பிறவி குடனை ஆண்டவர் பயன்படுத்தினார். உங்களுடைய குறைவுகள் ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறீர்களோ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளின் காலை வேளைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிதாவினுடைய கிரியை செய்யும்படியா இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவருக்கு பிற்பாடு அவரை விசுவாசிக்கிறவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆண்டவரே,
எப்பேற்பட்ட பலவீனம் உள்ள மனுஷனும் அவருடைய கிரியை செய்வதற்கு அவன் தடையல்ல என்று உணர்த்தும்படி பிறவி குருடனை கொண்டு ஆண்டவரே உடைய சுவிசேஷத்தை வெளிரங்கமாக்கினீர். பாரம்பரியங்களை உடைத்தீர். சாட்சி உள்ள ஜீவிதத்தை ஏற்படுத்தினீர். குடும்பங்களுக்குள்ள ரட்சிப்பை கொண்டு போனீர். சீசத்துவத்துக்குள்ள கொண்டு போனீர். இயேசுவே தேவன் என்று நிரூபிக்க வைத்தீர் ஆண்டவரே. ஒரு குருடனுக்கு அது முடிந்தது என்றால் ஆண்டவரே எங்களால் ஏன் முடியாது ஆண்டவரே? யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ இன்னைக்கு ஆவியானவர் அவர்களை பாரப்படுத்துகிறார்கள். அவர்கள் தங்களை ஒப்பு கொடுப்பார்களாக. ஆண்டவரை யாரெல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து தேவராஜ்யத்தை கட்டும்படியாக அவர்கள் எடுத்து நீங்க உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லங்குள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் தொடர்ந்து செயல்படுகிறார். துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.